எல்லாருக்கும் வெல்கம். இது நான் உங்க மனோபிரபா லைஃப் ஜர்னி சாய்மா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 months to 12 months வரைக்கும் பட்டுடைய ஜேர்னி எதாவது பார்க்க போறோம். ஸோ ரொம்ப மாதங்கள் வருடங்களே ஆக போகுது வீடியோஸ் போட்டு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் 2024லயே எண்ட் ஆஃப் த ஒரு 5 daysலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னிலேருந்து வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வரும். அண்ட் பட்டியோடைய ஜேர்னியை நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்க நினைக்கிறோம். அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் 6 months வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ 7 monthsலேருந்து 12 months வரைக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இது 1 year வரைக்கும் சொல்லலாம்னு இருக்கு இப்போ இந்த வீடியோவில். ஏன்னா அதுக்கப்புறம் அப்படியே லென்த்தியாக போய்டும் வீடியோ. ஸோ 1 year வரைக்கும். ஸோ என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, நான் என்னெல்லாம் பண்ணி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறேன், அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் 6 months முடிஞ்சு 7th month ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான். ஸோ அவங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஃபுட்டை 3 நாளைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது அலர்ஜியோ இல்லை டயரியாவோ இல்லை வாமிட்டிங்கோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் நாங்களுமே 3 நாளைக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்து ஒரு 15 நாளுக்குள்ள ஒரு 6-7 ஃபுட்டை கொடுத்து வச்சிருந்தோம். அதையே மிக்ஸ் மேட்சா பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தானிய வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், அதுலேயே ப்ரௌன் ரைஸ், பார்லி, அப்புறம் ராகி, அப்புறம் பருப்புல எல்லா பருப்பும் கொடுக்கலாம். பட் நாங்கள் மெயினாக 2 பருப்பு தான் கொடுத்தோம். பாசி பருப்பு, துவரம் பருப்பு, தால், தோரடால். அப்புறம் ஃப்ரூட்ஸில் அவகாடோ, ஆப்பிள், பனானா இதெல்லாம் மெயினாக கொடுத்தோம். இந்த 3. அப்புறமேட்டு போமோகிரானட் இதெல்லாம் இந்த இதில் போட்டு கொடுப்பாங்கல்ல, சும்மா சூ பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி டைப்ல கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட் இது எல்லாமே கொஞ்சம் கொடுத்து பழகி வச்சிருந்தோம். இதெல்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 15 days நார்மலாக தான் போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா என்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் 3 மீல் கொடுக்கணும், இந்த அளவுக்குலாம் பார்த்தா அது குழந்தைக்கு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே அதை ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபோர்ஸ் ஃபீட் ரொம்ப 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 தப்பு. அவங்களுக்கு ஓகே, இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி அவங்களுக்குமே தெரியும். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் பண்ணேன், ஆனால் இப்போ நான் மாத்திட்டேன். அதையுமே எப்படி மாத்தினேன் அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் கிடைக்கல, இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாரிட்டி எனக்கு இருக்கு. நிறைய வீடியோஸ் எப்படி மேக் பண்ணாங்களோ அதை தாண்டி நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். எப்படி நான் ஸ்டாப் பண்ணேன், எப்படி இப்போ ஊட்டினாலுமே துப்பி வாங்கி எடுத்துட்டு இருந்த குழந்தை இப்போ எப்படி நார்மலா அவங்களாம் தன்னிச்சையா சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாங்க. அண்ட் காரம் நாங்க கொடுக்கவே இல்லை. பாப்பாக்கு ஒரு 2 வயசு வரைக்குமே காரம் கொடுத்து பழகாததுனால உங்களுக்கு காரம்னா அப்படியே வாயில வைக்கவே கூடாது. வச்சா வெளியில தான் துப்புவா, உள்ள எடுத்துக்கவே மாட்டா. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணக்கூடாதுன்ற விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் காரம் கொடுத்து பழகுங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர், சால்ட், மாட்டுப்பால் இது மட்டும் கலக்காம கொடுங்க. மற்ற எங்க வேணா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை அப்படியே அவங்களுக்கு கொடுக்கலாம். இது மட்டும் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க கண்டிப்பா அந்த சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ணாதீங்க. அண்ட் மாட்டுப்பால் ஆட் பண்ணாதீங்க. மதர் மில்க் ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்ம்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்ம்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களுக்கு 2 வயசு 1 வயசு வரைக்குமே மதர் மில்க் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. அதை தாண்டி ஒரு சில விஷயம் வேணும் அப்படின்னா அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கிறோ அதை கொடுங்க. என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கலையோ அதை கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுங்க. கொடுக்காம இருக்காதீங்க. அந்த டைமுக்கு பிடிக்கலையா, சரி ஓகே நீ சொல்றதை நான் ஒபே பண்றேன், நான் எடுத்து வச்சிருக்கேன், வேற கொடுக்குறேன்னு கொடுங்க. பட் அதுக்கப்புறம் அது பண்ணாதீங்க. அண்ட் மோஸ்ட்லி 1 year வரைக்கும் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு 5 விஷயம் இருக்கு. என்னன்னா பிஸ்கெட்ஸ், எந்த ஒரு பிஸ்கெட்ஸும் சரி கொடுக்க கூடாது. பிஸ்கெட்ஸ்னா வீட்டில் நீங்க ரெடி பண்றீங்க, ராகி பிஸ்கெட்ஸ் ஆர் வீட் பிஸ்கெட் அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். பட் இந்த கடையில வாங்கியோ இல்ல நான் ஹோம்மேடா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் விற்பாங்க, அதை செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. அண்ட் அதை தாண்டி சுகர், சால்ட், மாட்டுப்பால் அண்ட் எக்கோடைய ஒயிட் 1 year வரைக்கும் கொடுக்கூடாது. 1 yearக்கு அப்புறம் நீங்க கொடுக்கலாம். ஸோ இது மட்டும் தான் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஃபோர்ஸ் ஃபீட் கண்டிப்பா பண்ணாதீங்க. அது நான் ரொம்ப ஏன் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணியே உங்களுக்கு சாப்பாடு விட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நான் சொல்றேன், அதை மாத்துறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்படணும். நீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் கஷ்டப்பட்டு தான் இப்போ நான் மாத்திருக்கேன். அது எப்படி மாத்திருக்குன்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த வீடியோ அப்கமிங் வீடியோஸ்ல வரும். அண்ட் இதுதான், இது எல்லாமே நீங்க பண்ணுங்க. என்ன வேணா கொடுங்க. நீங்க ஃபுட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களா செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். இது கொடுக்கணும் இது கொடுக்க கூடாது அப்படி எதுவுமே கிடையாது. என்ன வேணா கொடுக்கலாம். மற்றபடி இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. அப்புறம் இந்த செர்லாக் வெளில கிடைக்குது, அதை அப்படியே நான் தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி அந்த
பாயில் பண்ணி கொடுத்தா போதும். அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. செர்லாக் வீட்லயே ரெடி பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இதெல்லாம் ரெடி பண்ணணும், இது எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியல, இது எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு தெரியல அப்படிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு, உண்மையாவே எனக்கு எல்லாமே தெரியுது இப்போ, அதனால மட்டுமே நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், இது பண்ணணும், சத்துமாவு ரெடி பண்ணணுமா, இல்ல செர்லாக் ரெடி பண்ணணுமா, இல்ல குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் 6 months வரைக்கும் வந்து மிக்சட் மில்லட் சொல்லுவாங்க, அது எல்லாமே ரெடி பண்ணணுமா, இது எல்லாமே உங்களுக்கு உண்மையா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது எல்லாமே வீடியோஸா போடுறேன். வேணும்ன்றதும் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். அண்ட் அதை தாண்டி எப்படி சொல்றது, வீட்லயே நீங்க ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்கன்னா 1 month வரைக்கும் தான் பண்ண முடியும், ஒரு வீக் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க கரெக்டான விதத்துல பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் பட்டுக்கு வந்து சத்து மாவா இருக்கட்டும், மில்லட்ஸ் மிக்சட் பொருளா இருக்கட்டும், எல்லாமே நான் தான் ரெடி பண்ணேன். நான் ரெடி பண்ணி மட்டும்தான் கொடுத்தேன். நமக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கறதோ ஆர் இருக்கவே இருக்கு யூடியூப், அவங்க அதுல பாக்குற அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அது அப்படியே செய்யணும்ன்றது அவசியம் கிடையாது. அதுல நம்ம குழந்தை எது சாப்பிடுறா, எது பண்றா, அது எப்படி செய்யணும்ன்றதை கத்துக்கலாம். இப்போ வரைக்குமே சத்து மாவெல்லாம் நான் வெளியில இருந்து வாங்குறதே இல்லை. பாப்பாவுக்கு நான் மட்டுமே நானே ரெடி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு அது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் வீடியோவா. அண்ட் இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது மட்டும் தான். அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொடுக்கலாம், என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ எல்லாமே கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும், அது அவங்களே திருப்பி எடுத்துப்பாங்க. அண்ட் 1 year வரைக்கும் 1 year ஆஃப்டர் தான் ப்ரஷ் பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது. குழந்தைங்களை வந்து 6 months ஆயிடுச்சா அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடுங்க. நார்மலா வீட்லயே நீங்களே வந்து ஒயிட் துணி, காடா துணி இருந்துச்சுன்னா துணியை வச்சு கூட பண்ணி விடலாம். பட் அதை தாண்டி பண்ணணும்னா ப்ரஷ் வாங்கிக்கோங்க. 6 months அப்புறம் ப்ரஷ் கம்ப்ளீட்டா வாங்கி தான் ஆகணும். 6 months பிஃபோர் வரைக்கும் அந்த மாதிரி துணி வச்சு இந்த நாக்கு வலிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு ஜெர்ம் அந்த எப்படி சொல்றது ஈரல் எல்லாம் வந்து தொடச்சி விடுறது ஓகே. பட் ஆஃப்டர் 6 months நம்ம சாலிட் கொடுக்குறோம். ஸோ அதனால நம்ம ப்ரஷ் வாங்குறது பெட்டர். ஸோ நாங்களும் ப்ரஷ் தான் வாங்கியிருந்தோம், அவங்களுக்கு டூத் ப்ரஷ் வாங்கியிருந்தோம். அப்ப பண்ண ஆரம்பிச்சா இப்ப அவளே பண்ணிக்கிறா. இப்போ 2.5 வயசு ஆகுது, அவளே பண்ணிக்கிறா எல்லாமே. 2 வயசுல எல்லாம் அவளே பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டா. 2 வயசுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அண்ட் ஒரு 2.5 வயசுக்கு அப்புறம் நாங்க எப்படின்னா அவளா சாப்பிடணும், அவளா காரம் சாப்பிடணுன்றதுலாம் நாங்க இது பண்ணிட்டோம். அண்ட் காரம் வந்து 6 monthsலயே போட்டு கொடுக்கலாம், அது எதுவுமே தப்பு கிடையாது, கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் என்னன்னா 8 months ஸ்டார்ட் ஆர் 8 months முடியும் போதே சில குழந்தைங்க வந்து ஏந்து நிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பாப்பாவுமே வந்து 7 months முடிஞ்ச உடனேவே அவங்க சில பேரை பிடிச்சி ஏந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏந்து நின்றுட்டா. 8 months கம்ப்ளீட் ஆகும்போது நின்றுட்டா. 8 months முடிஞ்சு ஒரு 9 months ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 5-10 daysலயே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. அவருடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ மேடம் அவ ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் போட்டிருந்தா. அந்த ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 kg ஆச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1/2 kg வேர் பண்ணிக்கிட்டு மேடம் அப்படியே நடந்து சூப்பரா வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச 1/2 kg, பட் அதுக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உள்ள நிறைய துணிலாம் கொடுத்து இது பண்ணிருந்தோம். அது எல்லாமே போட்டுக்கிட்டு அவளா நடந்து வந்தா, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து இப்ப நான் இவ்வளவு நேரம் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவ கோஆபரேட் பண்றதுனால தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாமே எப்படி, அது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதெல்லாம் இருக்கு, கண்டிப்பா பண்றேன். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், பட்டுவோடைய 1 year ஜேர்னில பல்லு முளைக்கிறப்போ கண்டிப்பா டயரியா இருக்கும் தான். பட் அந்த டயரியாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய பிரெஸ்ட் மில்க் கொடுங்க. அப்புறம் நிறைய சாலிட்ஸ் வந்து கொடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்தாலுமே அது அவங்களுக்கு வந்து எனர்ஜியை தான் லாஸ் பண்ணிவிடும், எனர்ஜி அதிகமா ஆக்காது. ஸோ நீங்க நார்மலா உங்களுக்கு இந்த ஒயிட் ரைஸ்ல இருக்க தண்ணிலாம் இருக்கும்ல, அது கொடுங்க. ஆர் அது மாதிரி தண்ணி பொருளா கொடுத்தீங்கன்னா லைக் ORS தண்ணியில தான் கலந்து கொடுப்பாங்க. அது மாதிரி தண்ணி அது கலந்துலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே ORS பவுடர் கொடுப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜூஸ் ஐட்டம்லாம் கொடுக்க கூடாது. 1 year வரைக்கும் பழங்களாவே கொடுத்து பழகுங்க. சோக் ஆயிடும் நினைக்காதீங்க, குட்டி குட்டியா கொடுங்க. அது அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, சீவ் பண்றதுக்கு உள்ள போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி. அண்ட் 1 year வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. அண்ட் 1 yearல வந்து நாங்க சூப்பரா அவங்களுக்கு பர்த்டே எல்லாம் கொண்டாடி, அது வரைக்குமே நாங்க பட்டுவா மோஸ்ட்லி யார்கிட்டயுமே காமிக்கல. ஸோ அப்ப நாங்க காமிச்சது வந்து பெரிய தப்பாயிடுச்சு. லைக் எல்லாருடைய கண்ணு பட்டுருச்சா, அது கண்ணு பட்டுறதுலாம் ஆக்சுவலி நான் நம்ப மாட்டேன். பட் கண்ணுலாம் பட்டுருச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா. 1 yearக்கு அப்புறம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு, அவளுடைய பர்த்டே முடிஞ்சு. இதுதான் அவளுடைய 1 year வரைக்கும் ஜேர்னி. இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்றது 2 விஷயம் தான். ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க, மற்றவங்க சொல்றதை கேட்காதீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அண்ட் ப்ரஷ் பண்றது ரொம்ப முக்கியம், அப்பதான் நல்லது.
அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாமே கொடுக்காதீங்க. அவ்வளோதான். ஒட்டுவா பாய் சொல்லிடலாம்பா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீசா வரைஞ்சி வச்சிருக்காங்க.